எல்லாருக்கும் வணக்கம். நானும் மடிக்கறந்தா சேனல்ல இன்னொரு ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிற சந்தோஷப்படுறேன். நம்ம சக்சஸ்ஃபுல்லா பைத்தானோட சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரொம்ப பேசிக்ஸ் மட்டும்தான். நம்ம காமனா வந்து ஒரு ஐடி டீம்ல வந்து யூஸ் பண்ற விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இன்னும் அனாலஜி எக்ஸ்ட்ராவா தேவை, நிறைய விஷயம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஒரு லேமேன் டேர்ம்ஸ்ல என்னென்னலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பைத்தான் சீரிஸ்ல. இன்னும் பைத்தான் சீரிஸ் நீங்க பார்க்கலன்னா நான் லிங்க் மொத்தமும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த சீரிஸ்க்கான லிங்க் அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த ஏஐ பிளஸ் பைத்தான் ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கிற சாட்போட்ஸ் ரிலேட்டட் பேசிக்கான ஒரு கான்செப்ட் அந்த லாஜிக் பேஸ் பண்ணி நான் வந்து பில்ட் பண்ணது வந்து அதையுமே நான் லிங்க்ல போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரக்டா ஏபிஐ சீரிஸ்க்குள்ள போயிடலாம். ஏபிஐ சீரிஸ்ல இது வந்து ரெண்டாவது எபிசோட். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பைத்தானோட ஃபண்டமெண்டல்ஸ் திங்ஸ் தான் வந்து பார்த்திருப்போம். ஃபண்டமெண்டல் சாரி ஏபிஐயோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் பார்த்திருப்போம். ஸோ ஏபிஐனா என்ன, ஏபிஐ எதுக்கு, ரியல் வேர்ல்ட்ல எதுக்கு ஏபிஐ யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோ வந்து கொடுத்திருப்போம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் பார்த்து தமிழ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு HTTP பேசிக்ஸும் ஏபிஐயோட ஆர்கிடெக்சர்ஸும் வந்து பேசிக் ஹை லெவல் பார்க்க போறோம். நம்ம போக போக இதுல நம்ம ரொம்ப டீப்பா போவோம். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இந்த ஃபுல் சீரிஸ் எப்படி கவர் பண்ண போறோம்னா நம்ம ரெஸ்ட் ஏபிஐ தான் கவர் பண்ண போறோம். அதாவது ரெஸ்ட்ன்றது ஒரு டைப், சோப்ன்றது டைப், ஜிஆர்பிசி, கிராஃப் கியூஎல், வெப் புக்ஸ் சொல்லிட்டு நிறைய டைப் இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி லெவல்ல ரெஸ்ட் வந்து மெயின்லி யூஸ் பண்றது ரெஸ்ட் ஏபிஐ தான். நம்ம இனி வர ரிக்வஸ்ட் பேராமீட்டர்ஸா இருக்கும், ஆத்தரைசேஷன், ஆத்தன்டிகேஷன் டேட்டாஸா இருக்கும், எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் ஏபிஐ தான் வந்து பார்க்க போறோம். பட் இன்னைக்கு HTTP பேசிக்ஸ்னா என்ன, ஏபிஐயோட ஆர்கிடெக்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்பிங்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒரு ஃபீட்பேக்கும் இந்த சேனலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ குவிக்கா நம்ம இன்னைக்கு ஏபிஐ சீரிஸோட எபிசோட் 2க்கு போயிடலாம் நம்ம. ஸோ நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம HTTPS வந்து ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா HTTPS ஃபவுண்டேஷன். HTTPS ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் எப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் உண்டான கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று ஒரு ஹை லெவல்ல பார்த்தோம்ல. ஸோ கிளைண்ட்ன்றது நம்ம ப்ரௌசர், ஓகேங்களா. சர்வர்ன்றது வெப் சர்வர், அது கிளவுடா இருக்கலாம், இல்லாட்டி வந்து எங்கேயாவது லோக்கல் ஹப்பா இருக்கலாம். ஸோ எதுவா வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும், நம்மளோட ரிக்வஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கும். இது பூமரேங் மாதிரி அடிச்சுக்கோங்க. நம்ம ஒரு ரிக்வஸ்ட் தூக்கி போடுவோம், அது வந்து அதுக்கான ரிக்வஸ்ட் நம்ம கிட்ட திருப்பி அடிக்கிறதுக்கு பேர் தான் HTTPS சொல்லுவோம். அது என்னங்க HTTP HTTPS இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ HTTPக்கும் HTTPSக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. HTTPன்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் வந்து போஸ்ட் ஆயிடும். லைக் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான என்கிரிப்ஷன் இருக்காது, எந்த விதமான வெப் ஃபயர் வால் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிடலாம். ஆனா எது செக்யூர்னு கேட்டீங்கன்னா HTTPS, அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்கிரிப்ஷன், அதாவது SSL ஆர் TLSL அந்த என்கிரிப்ஷன் மூலியமா வந்து அது சர்வே வாங்கிருச்சுன்னா அது வந்து HTTPS சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நீங்க இப்ப அமேசான் வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அமேசானோ இல்லாட்டி எந்த வெப்சைட்டா வேணாலும் இருக்கட்டும், நீங்க போனீங்கன்னா HTTPS தான் மோஸ்ட்லி இருக்கும். நீங்க தெரியாத வெப்சைட் போனீங்கன்னா HTTP இருக்கும். ஏன்னா செக்யூர் வெப்சைட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வந்து அந்த பாத்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க HTTPS இருக்கு, ஏன்னா அது செக்யூர் வெப்சைட் அப்படின்னு வந்து போஸ்ட் பேன்ல கெட் கால் கொடுக்கும்போது நம்ம பார்க்கலாம் அது செக்யூர் வெப்சைட்டா இல்ல அன்செக்யூர் வெப்சைட்டா. மோஸ்ட்லி வந்து டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட டெஸ்ட் வெப்சைட்ஸ் கொடுக்கும்போது HTTP கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுவே ஒரு டெஸ்ட் இன்ஸ்டன்ஸா இருக்கும், ஒரு டெவ் இன்ஸ்டன்ஸா இருக்கும், அவங்க டெவலப் பண்ற இன்ஸ்டன்ஸ் எதுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா HTTPS சொல்லிட்டு எஸ் தனியா ஆட் ஆயிடும். இது பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு காமன் ப்ரோட்டோகால் இது, ஓகேங்களா. சோ இது நீங்க ஹை லெவல் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ரொம்ப இன்டெப்தா வேணாம். HTTPS நம்ம கொடுக்குற ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம், சர்வர் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்போதைக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து இதோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போறோம். ஒரு ரிக்வஸ்ட்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பாக்குறது தான். முன்னாடி நம்ம பார்த்தோம் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மொபைல் ஆப்பை பிரஸ் பண்ணிட்டு அது எனக்கு ஒரு ஐஆர்சிடிஸ்ல வந்து ஒரு புக் பண்றதுக்கான ரிக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். சர்வர் என்ன பண்ணும்னா கிளவுட் கனெக்ட் ஆயிட்டு, கிளவுட் வந்து இன்டர்நெட் அதை எதுவாக இருக்கட்டும், அந்த கிளவுட் கனெக்ட் ஆயிட்டு கிளவுடுக்குள்ள இருக்கிற டேட்டா பேஸை பார்த்துட்டு அது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஒருவேளை டிக்கெட் அவைலபிளா இருந்தா டிக்கெட் அவைலபிள் சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் காட்டும், டிக்கெட் அவைலபிள் இல்ல அப்படின்னு டிக்கெட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் காட்டும். ஸோ கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு,
அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல இருந்து டேட்டாபேஸ் வழியா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேங்களா? ரிக்வஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், சர்வர் அதை ப்ராசஸ் பண்ணுது, ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது டேட்டாபேஸ்ல இருந்து. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் கெட் கால் கொடுக்கும்போது யூசர் வந்து எனக்கு 101 யூசர் வேணும்னு சொல்லி கொடுக்கும்போது நான் 101ங்கிற ஐடி நான் மென்ஷன் பண்ணனால எனக்கு ரெஸ்பான்ஸ் அந்த 101 இருந்துச்சுன்னா 101 சொல்லிட்டு வரும். அதாவது 200 ரிக்வஸ்ட் பாஸ் ஆகும். இல்லைன்னா நாட் ஃபோன் பேஜ் நாட் ஃபோன் வந்து நம்மளுக்கு 404 அந்த மாதிரி த்ரூ எரர் ஷோ பண்ணும். இப்போ இப்போதைக்கு பேசிக்கா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கிளைண்ட் வந்து ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாரு, அது சர்வர் கிராஸ் பண்ணி டேட்டாபேஸ் வழியா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஆர்எல் என் பாயிண்ட். யூஆர்எல் வந்து எப்படின்னா பேசிக்கலா அதாவது இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ரவுட் பண்றதுக்கான ஒரு பாத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசோர்சஸ் சர்வீஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த யூஆர்எல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் பாயிண்ட்னா ஸ்பெசிபிக்கான லொகேஷனுக்குள்ள போகணும். அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புரோட்டோகால். நான் சொன்ன மாதிரி செக்யூர்டோ அன்செக்யூர்டோ இது வந்து புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் வந்து HTTPS HTTPO இருக்கும். அதுல காலம் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இது வந்து டொமைனோட யூஆர்எல் API.shop.com இருக்கு பாத்தீங்களா, இது யூஆர்எல். இந்த யூஆர்எல் கொடுத்தாலும் ஆக்சஸ் ஆகும், ஆனா டைரக்டா வந்து ஹோம் பேஜுக்கு போகும். இல்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு என் பாயிண்ட் கொடுக்குறீங்க, ப்ராடக்ட் ஸ்லாஷ் 101 சொல்லிட்டு இந்த என் பாயிண்ட் நீங்க கொடுக்கும்போது என்னன்னா அது 101ஓட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி டைரக்டா ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்தா இது எல்லா ப்ராடக்ட்டும் ஓப்பன் ஆகும். ப்ராடக்டோட ஐடி கொடுக்குறீங்க, ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் ஐடிக்கு ப்ராடக்ட் ஓப்பன் ஆகும். ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். 5000 ஆர்டர்ஸ் வந்து இது பண்ணும்போது ஆனா 5001 ஆர்டர் ஐடி வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்க 101 மென்ஷன் பண்ணல அப்படின்னா எல்லா ஆர்டரும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா அந்த 101க்கான ஆர்டர் வந்து நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த 101க்கான ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்ல 102 வேணும்னா உங்களுக்கு 102 வரும். ஸோ பேசிக்கலா வந்து இதுதான் ஒரு பேசிக்கா ஒரு இன்னைக்கு நீங்க எந்த வெப்சைட் வேணாலும் பாருங்க, அதுல வரது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது புரோட்டோகால், இது டொமைன் பேஸோட யூஆர்எல், இது என் பாயிண்ட். இது என் பாயிண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசானுக்கு போயிட்டு ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்துல என்ன என் பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம், ஆனா அந்த வெப்சைட்டோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கலா ஒரு யூஆர்எல் அண்ட் என் பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த HTTPS மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து பார்ப்போம். எப்ப பார்ப்போம்னா நம்ம வந்து கெட் அண்ட் புட் அது எல்லாமே பார்ப்போம். இப்ப ஹை லெவல் HTTPயோட மெத்தட்ஸ் மட்டும் நான் என்னன்றது சொல்லிடுறேன். நம்ம திரும்ப அதை படிப்போம், பட் கான்செப்ட்ஸ் மட்டும் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ் எல்லாமே எதுல வந்து ஒரு ரிவால்வ் ஆகுதுன்னா கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலிட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெட் கால்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் சொல்றேன்ல இந்த ப்ராடக்ட் 10வது ப்ராடக்ட் எனக்கு ஃபெச் பண்ணி கொடுன்றது கெட் கால். அது வந்து எடுத்து மட்டும் கொடுக்கும். போஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் நான் கிரியேட் பண்றேன் போது போஸ்ட் கால் வந்து இது பண்ணும். அதாவது புதுசா நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்கன்னா அந்த டைம்ல நீங்க போஸ்ட்னு ஒரு காலை வந்து கொடுக்கணும். அந்த கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ல இல்லைங்க நான் தப்பான ஐடி கொடுத்துட்டேன் போது நீங்க புட்டுன்ற இந்த அப்டேட், அதாவது இந்த புட்டுன்ற பர்டிகுலர் அப்டேட் வந்து போடணும். ப்ராடக்டோட ஐடி கலர் ஏதாவது தப்பா கொடுத்துட்டீங்கன்னா மல்டிபிள் மோர் தென் ஒன் டேட்டா நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க புட் கால் கொடுத்து நீங்க வந்து இது பண்ணலாம். ஆர் எனக்கு 2 டேட்டா மட்டும் தாங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா பார்சியல் அப்டேட் பேட்ச் மெத்தட் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் ஃபுல்லா இருக்கிற எல்லா மெத்தடுமே நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா புட் கால் யூஸ் பண்ணலாம். பேட்ச் எதுக்குன்னா நான் பார்சியலா மட்டும் அப்டேட் பண்ணணும், ஐடி மட்டும் மாத்தணும் அப்படின்னா நீங்க பேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து டெலிட் மெத்தட், அதாவது அந்த டேட்டாவே வேணும் டெலிட் பண்ணிடணும், எனக்கு அது டெலிட் கால் கொடுங்க. அதாவது நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, கார்ட்ல டெலிட் பண்றது, எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எடிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா புட் கால் வந்து நீங்க எடுத்துக்கலாம். புட் கால் இல்லைன்னா வந்து பேட்ச் கால் நீங்க எடுத்துக்கலாம். என்டையரா நீங்க எடிட் பண்றீங்க இல்ல குவான்டிட்டி மட்டும் எடிட் பண்ணீங்கன்னா பேட்ச் கால். ஸோ டெலிட் கம்ப்ளீட்டா பண்ணீங்கன்னா டெலிட் கால் வந்து நீங்க கொடுக்கணும் மெத்தட்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் HTTP மெத்தடோட ஒரு பர்டிகுலர் பேசிக் இது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா HTTP ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஸ்டேட்டஸ் கோட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சர்வர் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா 404 எரர், 503 கிளைண்ட் சர்வர். அதாவது கிளைண்ட் சர்வர் வந்து கிளைண்ட் எரர் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் எரர் வந்து 404 நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வரும். சர்வர் எரர் வந்து 505 50 சீரீஸ்ல வந்து கிளைண்ட் இது வரும். ரீடைரக்ஷன் வந்து 300ல வரும். 300 மோஸ்ட்லி நம்ம பார்க்க மாட்டோம், மோஸ்ட்லி 200 300. ஆனா 300க்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் லோட் ஆகுது அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 200 சீரீஸ்ல வரும். அந்த ரிக்வஸ்ட் வந்து நீங்க கெட் காலா இருந்தாலும் சரி, போஸ்ட் அதாவது புதுசா நீங்க அப்டேட் பண்றீங்க டெலிட் பண்றீங்க எதுவா இருந்தாலும் சரி, அது 200 சீரீஸ்ல வந்துச்சுனாலே அந்த ரிக்வஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரீடைரக்ஷன் அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு பேஜுக்கு போயிட்டு 100 ஃபில் பண்ணணும் அப்படிங்கும்போது ரீடைரக்ஷன் சொல்லிட்டு அது வந்து காட்டுவது.
ஃபர்தரா ஒரு அடிஷனலா நீங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது கிளைண்ட் எரர்னா வந்து அந்த பர்டிகுலர் பேஜே காணோம், அந்த பேஜே வந்து இல்ல இல்ல அந்த பேஜுக்கான ஆத்தரைசேஷன் உங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தா கிளைண்ட் எரர் 404 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சோ சர்வர் எரர்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ரிக்வஸ்ட் பாஸ் பண்றோம்ல, ரிக்வஸ்ட் பாஸ் பண்ணும்போது அது வந்து போய் டேட்டா பேஸை ஹிட் பண்றதுக்கு முன்னாடி சர்வர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, சர்வர் எடுக்க மாட்டேங்குது, சர்வர் போய் கிளவுட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபைவ் சீரிஸ்ல வந்து வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி 200னா சக்சஸ்ஃபுல், 201 கிரியேட் ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது போஸ்ட் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க அப்படின்னும் போது இது வரும். 400 பேட் ரிக்வஸ்ட், அந்த மாதிரி ஒரு பாத்தே இல்ல, நீ எதுக்கு கிரியேட் பண்ண ட்ரை பண்ற போது 400 வரும். 401 உங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் இல்ல, அதாவது அந்த கீக்கு வந்து நீங்க ஆத்தரைசேஷன் கொடுக்கணும், ஆத்தரைசேஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற கோடு வந்து கேட்கும், நீங்க டேரக்டா ஏபிஐல வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த ஆத் கோட் நீங்க கொடுக்காம நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா 401 சொல்லிட்டு வரும், உங்களுக்கு வரும் அன்ஆத்தரைஸ் சொல்லிட்டு வரும். ஸோ 403 வந்து பாத்தீங்கன்னா இட் ஃபார்பிடன் ஆர் நோ பர்மிஷன் சொல்லாங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மின் அட்மின் ஆக்சஸ் இருக்கிற ஒருத்தருக்கு கஸ்டமர் ஆக்சஸ் இருக்கிறவன் ஒரு பைபாஸ் பண்றது, இல்லாட்டி வந்து பார்ச் பண்றது, இல்லாட்டி ப்ராக்சி பண்ணி உள்ள போற ட்ரை பண்ணா இந்த மாதிரி ஃபார்பிடன் ஆர் நோ பர்மிஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எரர் வரும். நெக்ஸ்ட் 404, அந்த பேஜே இல்லைன்னா 404 வரும். சர்வர் இஷ்யூ அப்படின்னா 500 சீரிஸ்ல எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காமனான ஸ்டேட்டஸ் கோட் உங்களுக்கு. இப்போ குவிக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஏபி, அதாவது இந்த ஏபிஐயோட டைப்ஸ் வந்து பார்த்துலாம். ஏபிஐ வந்து டைப்ஸ் வந்து ரெஸ்ட், சோப்பு, கிராஃப் நிறைய இருக்கு. அதுல முன்னா நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ஏபிஐ தான் நம்ம சீரீஸ்ல பார்க்க போறோம். சோப்பு, கிராஃப்ல நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு காமன் அப்ரோச். ஒரு எஸ்டிடிபி வந்து இந்த மொத்த கால்ஸுமே ரிவால்வ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காமனான மெத்தட் வந்து வெப்சைட் இப்ப இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. ஒரு கிளைண்ட் வந்து ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும், அப்டேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ஏபிஐ சர்வர் மூலியமா தான் பண்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ போஸ்ட்மேன்ல படிக்கும் போது இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும். இதுதான் அந்த ஐடி, இது வந்து இந்த டேட்டா, அதாவது இந்த கீ இதோட டேட்டா, இந்த கீ ஐடின்ற கீயோட டேட்டா 10, நேம்ன்ற கீயோட டேட்டா லேப்டாப், பிரைஸ்ன்ற கீயோட டேட்டா வந்து 50,000. ஓகேங்களா? இது எல்லாமே அக்செப்ட் பண்ணும். லைக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸுமே அப்படி அது சாரி இந்த டேட்டா டைப்ஸ் அக்செப்ட் பண்ணும். டேட்டா டைப்ஸ் நான் சொன்னல, பூலியன், ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இது எல்லாமே வந்து இது வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணுவது. ஓகேங்களா? நம்ம அது என்னென்னலாம் பண்ணுன்றதா நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோப், அதாவது சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நார்மலா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ஏபிஐலே வந்து பண்ணிடலாம், அதுதான் ஒரு காமனான ஒரு அப்ரோச். பட் சோப் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் பேஸ்ட் மெசேஜ், எக்ஸ்எம்எல்ன்ற ஒரு ஃபார்மேட்ல மட்டும்தான் அந்த அப்ரோச் வந்து ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேங்கிங் ப்ராசஸ், இல்ல எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அந்த வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றவங்க மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சோப் சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கெட் கால், புட் கால் எல்லாம் கொடுக்கறது இதுல வந்து செல்லுபடி ஆகாது. இது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல எனக்கு நீ கொடு, நான் வந்து அதே சோப் ஃபார்மேட்ல உனக்கு ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்றது. ரெஸ்டோட ஆப்போசிட் இது ஆக்சுவலி. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் மண்டை குழம்புற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படிலாம் இது பண்ணிக்க வேணாம், ஃப்ரண்ட் அண்ட் கோட் மாதிரியே இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். அது நம்ம எக்ஸ்எம்எல் பத்தி இந்த சோப் படிக்கும் போது நம்ம வந்து இந்த ரிக்வஸ்ட் பாஸ் பண்றது, இது பண்றது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் உங்களால கொடுக்க முடியும். மற்ற ஜேசன் ஃபார்மேட், கெட் கால், புட் கால் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்ல மட்டும் தான் அது எடுக்கும். பாத்தீங்களா? இது கெட் எடுக்குது பாருங்க. சோ அதோட ஃபார்மேட்ல மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ், பேங்கிங், லெகசி, அதாவது பெரிய ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் திங்ஸ், பிரைவசி இருக்கிறது, செக்யூரிட்டி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு திங்ஸ், அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அங்க வந்து இந்த இந்த சோப் ஃபார்மேட் தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஆர்பிசி. ஜிஆர்பிசினா ஒண்ணும் இல்ல, இதை பத்தி நம்ம பெருசா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்பிசி வந்து ஒரு சில சில ஐடி இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெஸ்ட் சோப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிஆர்பிசியும் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் பெருசா அந்த ஒரு எக்ஸ்போசர் வந்து இல்ல. என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் கிட்ட இன்டர்லாக் கம்யூனிகேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சர்வீஸ் வந்து பேமெண்ட் சர்வீஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். என்னன்னா அந்த பேமெண்ட் வந்து அவன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்ட்ல வந்து செக் பண்ணும். பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதோட இன்வென்ட்ரி வந்து பாக்குற மாதிரி இது இந்த மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசரோட ரிக்வஸ்ட் வந்து இது யூசர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கானே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறது.
நீங்க ரொம்ப வந்து இது பண்ணிக்க வேணாம். அதாவது உங்களுக்கு என்ன தேவை லைக் வந்து ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றது மட்டும் தான் தேவை அப்படின்னா நீங்க ஜிஆர்பிஸ் எடுத்துக்கலாம். நம்ம இதை பத்தி பெருசா இப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கோனா இப்போதைக்கு ஜிஆர்பிஸ் என்ன சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் அந்த ஃப்ரேம் ஒர்க்கு மட்டும் தான் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிராஃப் யூஆர்எல்னா ஒண்ணும் இல்ல, கிளைண்ட்டுக்கு வந்து எக்ஸாக்டா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தேவைன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறது இந்த ஏபிஐ கால் வழியா கண்டிப்பா பண்ணலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நேம், இமெயில், ஆர்டர், ஐடி இது மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு, கெட் யூசர் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு அவரு. அப்போ அது என்ன பண்ணுனா நேம், இமெயில், ஆர்டர், ஐடி மட்டும் தான் கொடுக்கும். நீங்க ரெஸ்ட்ல வந்து இந்த கெட் கால் கொடுத்துட்டு 101 ஓட ப்ராடக்ட் ஐடியில இன்ஃபர்மேஷன் கேட்டா அது மொத்தமா தான் கொடுக்கும். ஆனா கிராஃப்டியூல்ல என்னன்னா கிளைண்ட் என்ன ரிக்வஸ்ட் பண்றாரு, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அந்த கேட்கறது வந்து கிராஃப்டியூல் சர்வர் வழியா போயிட்டு அதை வந்து கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸா கொடுக்குது. ஏபிஐனா ஒண்ணும் இல்ல, ரிக்வஸ்ட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் திரும்ப கிளைண்ட்டுக்கே கொடுக்கறது தான் ஏபிஐன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல இது டிஃபரெண்ட் டைப். இது நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம ஃபுல்லா வந்து பார்க்கலாம் இன்னும் சீரீஸ்ல. நெக்ஸ்ட் வந்து வெப் புக்ஸ். இது கண்டிப்பா நீங்க டெவலப்பிங்கா இருந்தாலும் சரி, டெஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு டேட்டாபேஸ் அனலிஸ்டா இருக்கட்டும், ஒரு சாப்பா இருக்கட்டும், ஒரு எந்த விதமான எம்எல் இன்ஜினியரோ டேட்டா சயின்டிஸ்டா இருக்கட்டும், இந்த கான்செப்ட் தெரியாம இருக்க மாட்டாங்க. என்னன்னா ஒரு கிளைண்ட் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்றது. அதாவது நார்மல் ஏபிஐல வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கறது சர்வர் ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க வெப் புக்ஸ் மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்து விட்டுரும். இன் பிட்வீன்ல ஏதாவது பிரச்சனையாச்சு, ஏதாச்சும் கிளைண்ட்ஸ் பேமெண்ட் கேட் வேற ஏதாச்சும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப் புக்ஸே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேபால் ஒரு சாண்ட் பாக்ஸ் வழியா நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அந்த பேமெண்ட் சக்சீட் ஆகுது இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கிளைண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் போயிடும். உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு 403 அந்த மாதிரி யாராவது வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது அது என்ன பிரச்சனை ஆகுது, ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேல ஏதாவது பிரச்சனை இருக்கு, பேமெண்ட் வந்து இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் அதனால ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பேலோட்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அது நீங்க இன்னும் சிம்பிளா எடுத்துட்டு போனா ரியல் டைம்ல நீங்க வந்து ஒரு அமேசான்ல பேமெண்ட் கேட்வேல பேமெண்ட் வந்து கிரியேட் பண்றீங்க. நீங்க அந்த பேமெண்ட் ஏபிஐ அதாவது நெட் பேங்கிங் பண்ணும்போது அந்த பேபாலோ பேடிஎம்மோ அந்த ஏபிஐ வந்து என்ன ஆகும்னா யூசர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த ரிக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணும் சாண்ட் பாக்ஸ்க்கு. ஸோ சாண்ட் பாக்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த பேமெண்டோட ஈவெண்ட்டை நடத்தி வைக்க ட்ரை பண்ணும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நடத்தி வைக்க ட்ரை பண்ணும். ஒருவேளை பேலன்ஸ் இல்ல அப்படின்னா வெப்புக் வழியா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் போயிடும். பேலன்ஸ் இருந்தா டெபிட் ஆயிடுச்சு நோட்டிபிகேஷன் போயிடும். அதனாலதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல பேமெண்ட் பண்ணும்போது விண்டோவை க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்ரப்டா கட் ஆச்சுன்னா பேமெண்ட் டெபிட் ஆயினாலும் ஆயிடும், டெபிட் ஆகலனாலும் சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதனாலதான் நீங்க ஒரு பேமெண்ட் அந்த ஒரு கேட்வே எல்லாம் எடுத்தீங்கன்னா அப்ரப்டா கட் பண்ணக்கூடாது. அந்த பேமெண்ட் நடக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? சோ இதுதான் பேசிக்கலி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய அந்த ஒரு சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய HTTP பேசிக்ஸ், ஏபிஐ ஆர்கிடெக்சர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹை லெவல்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா இது ரொம்ப போட்டு குழப்பிக்காது, ஹை லெவல்ல மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போறோம். ஹேண்ட்ஸ் ஆன் என்ன பண்ண போறோம்னா ரிக்வஸ்ட் பேசிக்ஸ், ரிக்வஸ்ட் பாடி அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அது எப்படி பண்றது, என்ன மாதிரி பண்றதுன்றது நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது சஜஷன்ஸ், வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்ல வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் கொடுங்க, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு ஃபீட்பேக்கும் இந்த சேனலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதா இருக்கும். சோ நானும் மெட்டிகாரன் சேனல்ல உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். மறக்காம எல்லாத்தையும் வீடியோ ப்ராக்டிஸ் பண்றது இல்லாம ஒரு சாட் ஜிபிடி இந்த லேர்னிங் பர்பஸ் யூஸ் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளவுட், ஆந்த்ரோபிக் எதுவா இருந்தாலுமே லேர்னிங் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம அது நாளை பின்ன நம்ம அதை வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ஃபுல்லா அதிலே டிலே ஆயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணதை ஏஐ கிட்ட கொடுத்து அது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? சோ ஜாலியா ஒரு கேம் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும். சோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.